இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சவுக்கு சங்கர் ஒரு டிஜிபியை பற்றி கூட ரொம்ப தவறான ஒரு விஷயங்கள்லாம் பேசுறாரு. பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கு இணங்கி சில விஷயங்கள் செய்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இவர் பேசிக்கிட்டே இருந்தார். ஆதாரம் இல்லாமல் உங்களுக்கு நான் பிடிக்கலன்னா நேரடியாக அவங்க மேலே வந்து இந்த மாதிரியான ஒரு கடுமையான அவதூறுகளை முன்வைக்கிறது, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது என்ன மாதிரியான விஷயம் அது? நீங்கள் ஒரு நிலைப்பாடுல ஒரு நிலைப்பாடு இருக்கணும். நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க? இது வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து ஒரு ஜெயிலில் இருந்து வந்தோடனே சீமான் தான் முதல்ல பார்க்குறாரு, கட்டி தள்ளுகிறாரு. கொஞ்ச நாளில் பார்த்தா சீமான் எதுக்குறாரு? உங்கள் சின்னத்தையே காப்பாற்ற முடியல. திமுக மாதிரியான ஒரு பாரம்பரிய கட்சி சவுக்கு சங்கர் கூப்பிட்டு அட்வைஸ் கேட்க போகிறாங்க. அது நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன், அது நான் நல்லாச்சு, நீங்கள் என்ன நல்லாச்சு பண்ணுறீங்க அப்படின்னு இவர் உடனே பதில் பேசினாராம் முதலமைச்சர்கிட்ட. பக்கத்தில் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கிட்டே இருந்தாராம். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு வேடிக்கையா இல்லை? உதயநிதி வந்துட்டு நிறைய ஒரு ப்ராப்ளம் தான், ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அவர் மினிஸ்டர் ஆகி இந்த சர்ச்சைகள் எல்லாம் அதிகமாக பேசுகிறது வந்துட்டு சவுக்கு தான். அதில் தான் அரசியல் ரீதியாக உதயநிதியே வெளியில் தெரிஞ்சாருன்ற மாதிரியான ஒரு வாதம் இருக்குது. அது உண்மையாக இவர் யாருங்க? இவர் யார்? மீடியாவில் இவரை வச்சு தான் திமுகவில் உதயநிதி முன்னிலைப்படுத்தணுமா? இவரை வச்சு தான் திமுக கட்சியை வளர்க்கணுமா? இவரை வச்சு தான் ஆட்சி பிடிக்கணுமா? இவருடைய வளர்ச்சிக்கு திமுக ஒரு விதத்தில் ஆதரவாக இருந்திருக்கோம். இல்லை, இவர் திமுக தாங்க வெளியே வர்றாரு. வந்துட்டு பின்னாடி இருந்து என்னென்ன பண்ணணுங்கிறத அழகாக வழி நடத்துறது சவுக்கு சங்கர்ன்ற ஒரு பேச்சு இருக்குது. அது எப்படி உண்மை? 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கும் விஜய்க்கு தான் போட்டிங்கிறாரு. ஒன்றும் எத்தனை கதை தான் இருக்குது. விஜய்க்கு இவர் தான் அரசியல் சொல்லிக் கொடுக்குறாரு, உதயநிதிக்கு இவர் தான் அரசியலுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இவர் தான் வந்து அரசியல் சொல்லிக் கொடுக்குறாரு, விட்டா ஜோ பைடனுக்கு இவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு, ட்ரம்புக்கு இவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. யார் இவருக்கு என்ன தெரியும்? சரி, இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நேற்று சொன்னாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகிற வழியில் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னும் போது பயன்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சவுக்கு சங்கர் அதாவது ஆளுங்கட்சி மேலேயே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு வன்மம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க மேலே வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு புகார்களை அடிக்கிக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு டிஜிபியை பற்றி கூட ரொம்ப தவறான ஒரு விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. பெண்கள் வந்துட்டு அதாவது சபார்டினேட்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இணங்கி சில விஷயங்கள் செய்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இவர் பேசிக்கிட்டே இருந்தார். இப்போது திடீர்னு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இல்லை, அதான் ஒரு போலீஸ் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கே வேலை செய்யக்கூடிய பெண்களை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய கொச்சையான விஷயங்கள்லாம் கூட பேசியிருந்தார். அது தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணி நேற்று தேனியில் வச்சு கைது பண்ணி கோயம்புத்தூரில் இது பண்ணுறதுக்காக கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. இல்லை, சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 27, 22, 23 வழக்குகள் அவர் மேலே பெண்டிங் இருக்குது. அவதூறு வழக்குகள் பலரும் போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்குகள்லாம் பெண்டிங் இருக்குது. இன்னும் ஒவ்வொரு வழக்குகளாக அதை எடுத்து விசாரிப்பாங்க. இல்லை, இவர் ஆளுங்கட்சி மேல் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சி தரப்பில் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இது வந்து போலீஸ் தரப்பிலேருந்து ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெண் காவலர்களை, குறிப்பாக பெண் காவலர்களை ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறதுனால அது சம்மந்தப்பட்ட வழக்குக்காக ஒரு கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் சார் இப்போ இவருடைய பாயிண்ட்டே எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த சொல்லுவாங்க இல்லையா, சினிமாவில் வந்துட்டு ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு வாதம் இருக்கும்ல. இதை வந்துட்டு காவல்துறையிலையும் இருக்குது. பெண்கள் வந்துட்டு அப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்கன்றதும் ஒரு தரப்பில் சொல்கிறாரு. இன்னொரு தரப்பில் என்னென்னா, ஒரு பெண் வந்துட்டு ஒரு உயர் அதிகாரியினுடைய பேரை வந்துட்டு மார்பில் பச்சை கொடுத்திக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசுகிறது வந்துட்டு இவ்வளோ டீட்டெயில்டாக நோண்டி ஒரு விஷயத்தை எடுத்து பேசணுன்றது ஒன்று. முதற்கட்டமாக இதை யார் சொன்னாங்கன்ற ஒரு விஷயமும் உண்டு. அதை தாண்டி அந்த பெண்கள் வந்துட்டு அவங்க குதிக்கிறாங்களோ குதிக்கலையோ, ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படின்னா விரும்பி பண்ணுறாங்களோ பண்ணல, இந்த கேட்டகரிக்குள்ளே போகாமல் இப்படி ஒரு விஷயத்தை இந்த பெண் பண்ணியிருக்காங்க, இதுக்காக பண்ணியிருக்காங்க, இது எவ்வளோ பெரிய கேவலம்னு சொல்கிறது. இதை எப்படி ஒரு முதல்ல ஊர்ஜிதமான ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்து பேசுகிறார் சார்? இல்லை, முதல்ல வந்து காவல்துறைங்கிறது வந்து இந்த நாட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய முக்கிய துறைகள் இருக்குது. மற்ற துறைகள் மாதிரி நம்ம கடந்து அவங்களுக்கு நேர காலம் கிடையாது, அவங்களுக்கு வந்து லீவு கிடையாது பெருசாக. அவங்க வந்து ஒரு 24/7 வேலை பார்க்கக்கூடியது. அதுலேயும் பெண் காவலர்களுங்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவர்கள் மீது குறிப்பாக பெண்கள் காவல்துறைக்கு வரதெல்லாம் ரொம்ப அப்படி மீறி வந்து வேலை பார்த்துட்டு இருக்க பெண்கள் மேலே இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. இதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. ஒரு காவலரோ பெண் காவலர் இவர்கிட்ட வந்து எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, நீங்கள் இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சில ஆதாரத்தோடு பேசியிருந்தாருனா கூட அவங்களுக்கு குரல் கொடுக்குறாருன்னு பேசலாம். இவருக்கு பிடிக்கலையோ, இவர் யாரை வேண்டப்படாதவர்களோ தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறுகளை தொடர்ந்து பேசுகிறார். நீங்கள் ஆரம்பத்தில் சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதிமுகவை எதிர்த்து கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தார், அதிமுகவுக்கு ஆதரவாக கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தார், அப்புறம் அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தார்.
அண்ணாமலைக்கு ஆதரவாக கொஞ்ச நாள் பேசியிருந்தார், அண்ணாமலைக்கு எதிராக பேசியிருந்தார். திமுக ஆரம்ப காலத்தில் 2021 தேர்தலில் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக பேசியிருந்தார். அப்புறம் இப்போ எதிர்ப்பாக பேசுகிறாரு. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இவருடைய நிலைப்பாடு வந்து ஒரு நிலையான நிலைப்பாடு கிடையாது, மாறி 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 தான் பேசுகிறாரு. அப்படிங்கும்போது இவருடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம்னா ஆதாரம் வேணும்ல. ஆதாரம் இல்லாமல் உங்களுக்கு நான் பிடிக்கலைன்னா நேரடியாக அவங்க மேலே வந்து இந்த மாதிரியான ஒரு கடுமையான அவதூறுகளை முன்வைக்கிறது, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதுங்கிறது என்ன மாதிரியான விஷயம் அது? இது வந்து குறிப்பாக பெண் காவலர்களை இழிவுபடுத்துகிற மாதிரியான செயல். அதுக்கு தான் நீ கைது பண்ணியிருக்காங்க. சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்குமோ அது எடுக்கும். குறிப்பாக ஒரு விஷயத்துக்கு ஆதாரத்தோடு பேசணுங்கிறது ஒன்று சார். இன்னொன்று என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா, ரெண்டு தரப்பில் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு இது நடந்திருக்குன்னு சொல்லி அதை ஒரு ஆதங்கமாக வெளிப்படுத்தி அதை வந்துட்டு நாம் மீடியாவில் கொண்டுட்டு வர்றதுங்கிறது ஒரு தர்மம்னு வச்சுப்போமே. இப்படி ஒரு சம்பவம் எங்கேயோ நடக்குதுன்னே வச்சுப்போமே, அந்த சம்பவம் உண்மை பொய்ங்கிறத தாண்டி 2 பேர் சார்ந்த ஒரு விஷயத்த சம்பந்தமே நம்ம கொண்டுட்டு வந்து பொது வெளியில் போட்டு அதை வந்து பிரபலப்படுத்தணுங்கிறது வந்துட்டு இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை சார்? இல்லை, அவர் தனிப்பட்ட ரிவெஞ்ச் தான். இப்போ ஒரு அந்த ஒரு முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரியோட பேரே சொல்கிறார். ஆமாம், சில பேரோட பேரே சொல்கிற போது அப்போ அவர் இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே இவருக்கு பிடித்த 2 பேர் இருப்பாங்க, பிடிக்காத ஆட்கள் 2 பேர் இருப்பாங்க. அவர் பிடிக்காத ஆட்கள் இவரை வச்சு பேச வைக்கிறது. அவருடைய அடுத்த ப்ரொமோஷனுக்கு ரெடியாக இருப்பார், இல்லை அடுத்தடுத்து உயர் பதவிகளுக்கு போகிறதுக்கு தயாராக இருப்பார், வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருப்பார். அப்போ இவர் பேரை கலங்கப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஆட்களை உள்ளிருந்தே வச்சு வேலை செய்கிறாங்க. அதுக்கு இவர் வந்து ஒரு பே பண்ணிவிட்டு வாங்கிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. இப்போ எல்லாரையும் காவல்துறை மத்தியில் எல்லாரையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட அவருக்கு வேண்டப்படாத ஆட்களை மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறார். இந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்ணுறாங்க எதுவுமே ஆதாரம் இல்லை. இப்போ நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், நிறைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற அமைச்சர்கள் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். சரி, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எடுத்து நீங்கள் வழக்கு போட்டுக்கலாமே ஆதாரம் இருந்தால். இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு இவ்வளோ ஆதாரத்தோடு பேசக்கூடிய நீங்கள் ஒரு வழக்கு போட்டுக்கலாமே. நீங்கள் வழக்கு போட்டு யாருக்காவது தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. இப்போ ஜி ஸ்கொயரை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறார். திடீர்னு என்ன பண்ணார்னா கோர்ட்டில் போய் ஜி ஸ்கொயருக்கு நான் பேச மாட்டேன் இனிமேல் என்ற ஆதாரம் மன்னிப்பு கேட்டு வர்றார். ஜி ஸ்கொயரை பற்றி பேச மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு வர்றார். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதம் அந்த கம்பெனியை டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணிட்டார். இது அவருடைய பினாமி, இவருடைய பினாமி, அங்கே இடம் இருக்குது, இங்கே இடம் இருக்குது, இவரை பற்றி பேக்ரவுண்ட் தெரியுமான்னு தொடர்ந்து ஒரு 3-4 மாதம் தினமும் வீடியோ போடுறது, தினமும் கருத்துக்கள் பதிவு பண்ணுறது, அந்த கம்பெனியை மொத்தத்துக்கு டேமேஜ் பண்ணிவிட்டு இவங்க சட்ட ரீதியாக அந்த கம்பெனி கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவரால் எந்த ஆதாரத்தையும் ப்ரூஃப் பண்ண முடியல. அப்போ மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ அந்த 3 மாதம் 4 மாதம் அந்த நிறுவனம் பட்ட லாஸ் எவ்வளோ? இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து என்னன்னா அவருக்கு பிடிக்காத ஆட்களுக்கு வந்து என்ன பண்ணால் தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறுகளை படுத்துறது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அந்த மேட்டரை விட்டுட்டு இன்னொரு மேட்டர் கையில் கிடச்சிட்டு அதுக்கு போயிடுது. இது ஒரு பரபரப்பான செய்திக்காகவும் சிலர் கொடுக்கக்கூடிய பணத்துக்காகவும் இந்த மாதிரியான ஒரு ஆளை டேமேஜ் பண்ணால் டேமேஜ் பண்ணுறது, ஒரு ஆளை வந்து காலி பண்ணால் காலி பண்ணுறது, இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு நிலைப்பாடில் ஒரு நிலைப்பாடும் இருக்கணும். நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்க இது வரைக்கும்? நீங்கள் இது வரைக்கும் சவுக்கு சங்கர் பேசுகிற எல்லா வீடியோவும் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறார். சீமான் அவர்கள் வந்து இவர் ஜெயிலில் இருந்து வந்தோடனே சீமான் தான் முதல்ல பார்க்குறாரு, கட்டி தள்ளிவிறாரு, நான் இருக்கிற தம்பிங்கிறாரு, நானும் அவர் அண்ணன் தம்பின்றாங்க, நெருக்கமாக இருந்தாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தா சீமான் எதுக்குறாரு, உங்கள் சின்னத்தையே காப்பாற்ற முடியல, நீங்கள் எப்படி கட்சியை காப்பாற்ற போகிறீங்க, அவர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறார். அப்போ இவர் யாருக்குமே உண்மையாக இல்லை. இவர் எங்கெங்கே பணம் வருதோ அதை வாங்கிக்கிட்டு ஒருத்தரை எதிர்க்கிறது, ஒருத்தரை காலி பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள், மானநஷ்ட வழக்குகள் போட்டிருக்காங்க. பலர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உச்சபட்சமாக போய் இன்றைக்கி என்னென்னா காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை, தாய்மார்களை கொச்சையாக அவதூறாக இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டார். அது குறிப்பாக சில அதிகாரிகளுடைய பேரை சொல்லியும். அதனால அந்த வழக்கை போட்டு இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. அவர் அதே மாதிரி ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு, நான் சமீபத்தில் போய் ஸ்டாலினையும் பார்த்தேன், பக்கத்தில் உதயநிதியும் உட்காந்துருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி சொன்னேன், சட்டம் ஒழுங்கு இல்லை அப்படின்னு என்னமோ நான் பேசும்போது அவர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு இல்லை எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கேன்னு, நீங்கள் மட்டும் தான் எப்படி சொல்கிறீங்கன்னு. முதல்ல இப்படி ஒரு சந்திப்பு நடந்திருக்குமா? சந்திப்பு இவரை கூப்பிட்டு பேசுறதுக்கு அவங்க சும்மா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருங்க, 50 வருஷம் அரசியல் பாரம்பரியம். நீங்கள் நேற்று வரல அரசியலுக்கு, திடீர்னு ஒரு நாள் லக்கில் வந்து முதலமைச்சர் ஆயிரல. 40-50 வருஷம் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்து வந்துரு. மிசா காலத்துலேருந்து அரசியலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, இளைஞரணி செயலாளராக இருந்து, அமைச்சராக இருந்து, துணை முதலமைச்சராக இருந்து, மேயராக இருந்து, கலைஞருங்கிற ஒரு பெரிய லெஜெண்டு கூட ட்ராவல் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 70-75 வயசில் இங்கே ஆட்சியில் உட்காந்துருக்கிறாரு. இவர் நேற்று வந்து சங்கர்ட்டையா கூப்பிட்டு ஆலோசனை கேட்க போகிறாங்க. கேட்குறதுக்கு ஒரு நியாயம் நம்ம அது. அவர் சொல்கிறாரு, அவருக்கு கற்பனையாக வந்து கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 2026 எலெக்ஷன் நிற்க போகிறேன், எனக்கும் விஜய்க்கு தான் போட்டிங்கிறாரு. இவர் சமீப காலமாக அவருடைய ஒரு பிதற்றல் அதிகமாகிடுச்சு. ஏதோ ஒரு மனசில் நினச்சி பேசிட்டு இருக்காரு. திமுக மாதிரியான ஒரு பாரம்பரிய கட்சி சவுக்கு சங்கர் கூப்பிட்டு அட்வைஸ் கேட்க போகிறாங்க. அது நான் தான் அவங்கள்ட்ட சொன்னேன், அது நான் நல்லாச்சு, நீங்கள் என்ன நல்லாச்சு பண்ணுறீங்க அப்படின்னு இவர்கிட்ட உடனே பதில் பேசினாராம் முதலமைச்சர்கிட்ட. பக்கத்தில் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கிட்டே இருந்தாராம். இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு வேடிக்கையாக இல்லை. இவர் தனக்கு சுற்றி ஒரு 10 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ஜாலரா போடுறாங்க, கை தட்டுறாங்க.
அவர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இவர் சொல்கிற கட்டுக்கதை கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதெல்லாம் வந்து காலப்போக்கில் காணாமல் போயிடும். அதே மாதிரி ஒரு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் யார் யாரெல்லாம் திட்டுறாரோ அவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாளில் பிரபலமாயிடுறாங்க அப்படிங்கிறதுனாலேயே இவருக்கு சில பேர் வந்துட்டு சரி இவரை நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீமே வந்து அவங்கள வந்துட்டு முன்னிலைப்படுத்தி பேச சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி. குறிப்பாக வந்துட்டு இவங்க யாரை சொல்கிறாங்கன்னா உதயநிதி வந்துட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு பிரபலம் தான். ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அவர் மினிஸ்டர் ஆகி இந்த சர்ச்சைகள் எல்லாம் அதிகமாக பேசுகிறது வந்துட்டு சவுக்கு தான். அதில் தான் அரசியல் ரீதியாக உதயநிதியே வெளியில் தெரிஞ்சாருன்ற மாதிரியான ஒரு வாதம் இருக்குது. அது உண்மையாது? ஏங்க இவர் யாருங்க? இவர் யார்? மீடியாவில் இவரை வச்சு தான் திமுகவில் உதயநிதி முன்னிலைப்படுத்தணுமா? இவரை வச்சு தான் திமுக கட்சியை வளர்க்கணுமா? இவரை வச்சு தான் ஆட்சி பிடிக்கணுமா? இவர் ஒரு காவல்துறையில் ஒரு வேலை பார்த்து சஸ்பெண்ட் ஆனவர், ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, 2-3 வழக்குகள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். அதுக்கு பிறகு இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் உட்காந்து பேசினார். உடனே இவரது கேட்டு தான் உதயநிதியை இவர் ப்ரொமோட் பண்ணி தான் உதயநிதி வளரணுமா? ஆல்ரெடி 4-5 படம் பண்ணிட்டு பெரிய ஃபேமிலியராக தான் இருந்தார். ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய பேரனாக இருக்கார், இந்நாள் முதலமைச்சருடைய மகனாக இருக்கிறாரு. அவரும் ஒரு அரசியல் பெருசாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாரு. இவர் சொல்லி தான் இது பண்ணி ப்ரொமோட் பண்ணி கட்சியில் அவர் கொண்டு வரணும்னு அவசியம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவரை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு டானா அவரை காமிச்சிக்கிறாங்க, ஊடக டானா காமிச்சிக்கிட்டு அந்த மக்கள் இதெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அவரை நம்புற ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா, நிறைய பேர் வந்துட்டு அவர் சொல்கிற கருத்து உண்மை. எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு காலத்தில் டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் சார். அவர் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கேஸ் போட்டுகிட்டே இருப்பார். அவர் மேலே மக்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது, சமூகத்துக்காக இருக்கிறாருன்னு. அதே மாதிரியான ஒரு பிம்பத்தை தனக்காக உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரோங்கிற ஒரு கேள்வியும் உண்டு. அதே மாதிரி வந்துட்டு இவரை நிறைய மக்கள் வந்துட்டு இவர் உண்மையை பேசுகிறாரு, அரசாங்கத்தை எதிர்க்கிறாரு, அப்போ இவர் நல்லவராக தானே இருக்கணுன்ற அந்த ஒரு பார்வையும் இருக்குல்ல. நல்ல கேள்வி. டிராஃபிக் ராமசாமி யார்? டிராஃபிக் ராமசாமி தினந்தோறும் கோர்ட்டில் இருப்பார். அவர் யார் மேலேயும் போடாத கேஸே கிடையாது. அதுக்கு தனிப்பட்ட நபர்கள் மீது அவர் பெருசாக போட்டு தெரியாது. பொது நலக்க வழக்குகள் போடுவார். இந்த ரோடு சரியில்லை, இங்கே பைப் உடஞ்சிருக்கு, இந்த கம்பெனி ஊழல் பண்ணுது, இந்த நிறுவனம் ஃப்ராட் பண்ணுது அப்படின்னா பொது நலக்க வழக்குகள் போடுவார். டெய்லி கோர்ட்டுக்கு போவார், அந்த கேஸை பார்ப்பார், அட்டன் பண்ணுவார். அதுக்கு அந்த வேலைகள் பண்ணிட்டு இருந்தார். இவர் எந்த விஷயத்துக்கு போய் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு? அவர் ஆதாரத்தோடு போய் கோர்ட்டில் வழக்கு போடுறாரு. கோர்ட்டில் கேட்பாங்கன்னு அவர் வழக்கு போட்டால் ஜட்ஜஸ் கேட்பாங்கல்ல, இவருக்கு ஆதாரம் வச்சிருக்காரு. இவர் அவதூறில் பண்ணுறாரு. அவர் ஆதாரத்தோட ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டை எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் போட்டு வழக்கை நடத்துகிறாரு. இவர் வாயில் வந்ததெல்லாம் கண்ணுக்கு யாரோ ஒருத்தர் நான் ஒருத்தர் இவர் டேமேஜ் பண்ணுங்கன்னா அவர் டேமேஜ் பண்ணுறது, இன்னொருத்தர் வந்து உங்களை டேமேஜ் பண்ணால் டேமேஜ் பண்ணுறது, அவதூறுகளை பேசிகிட்டு இருக்கார வழி. இவர் ஆதாரத்தோடு கோர்ட்டுக்கு போகிற டிராஃபிக் ராமசாமி இவர் ரெண்டையும் கம்பேர் பண்ணவே கூடாது. முதல்ல டிராஃபிக் ராமசாமியுடைய இது வேற, இவருடைய இது வேற. இவர் வந்து தன்னை வளர்த்துக்கிடுறதுக்காக ஊடகத்தை வச்சு இன்றைக்கி பொழைச்சிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஆனால் அதை நம்புகிற கூட்டம், இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை நம்புற கூட்டம் எப்பயுமே இருக்கும். எப்பயுமே 2 பக்கமே ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அதே ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய இயக்குனர் சார், அந்த இயக்குனரே இவருக்கு ரசிகராக இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. எப்படி அப்படின்னும் போது, இல்லை அவரோட வீடியோஸ் அடிக்கடி கேட்குறாரு, இவர் ரொம்ப நேர்மையாக இருக்கார், உண்மையாக பேசுகிறாருன்னு. அவரும் சமூகம் சார்ந்த ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் தான் வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த மாதிரியான மனிதர்களையும் கவர்றாருன்னா அவர் சொல்கிறதுல வந்துட்டு ஒரு 50-60% உண்மை இருக்காதா? வெற்றிமாறன் தான் சொல்கிறீங்க. வெற்றிமாறன் இவருடைய கதையை படமாட்டுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. இவருடைய அந்த சேனல் ஓப்பனிங்கில் வெற்றிமாறன் போனார், வெற்றிமாறன் அவர் நெருக்கமாக இருக்காருன்னு. சங்கருடைய ஆரம்ப காலத்தில் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையோடு இருக்கும். ஒரு எந்த அமைப்பும் சாராமல் ஒரு நடுநிலையோடு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் ஆரம்பத்தில். அப்போ பார்க்குறப்ப எல்லாருக்குமே இந்த மாதிரியான புது தகவல் சொல்கிறாரு, எங்கெங்கேருந்து சோர்ஸஸ் எடுத்து பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நடுநிலை இருந்துச்சு. அதற்கு பிறகு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடுநிலை தவறி அவர் வேற ஒரு பக்கம் எங்கெங்கேயோ போக ஆரம்பித்த பிறகு அந்த முதலில் பார்த்து அந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தராக அவருடைய ஸ்பீச், அவருடைய இதெல்லாம் பிடிச்சிருக்கலாம், அவருடைய கதையை எடுத்து படமாக பண்ணலான்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அதுக்காக வந்து ஒரு டைரக்டர் அவரை அக்செப்ட் பண்ணிட்டாருங்கிறதுக்காக எல்லாரும் அக்செப்ட் பண்ண முடியுமா? அவருடைய பார்வை அது. சார், குறிப்பாக இப்போ இவர் வந்துட்டு ஒரு கிளர்க்காக இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு அரசு ஊழியராக தான் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அந்த அரசு ஊழியர் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லை, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்ற மாதிரி நிலை பார்க்கும்போது இவருடைய வளர்ச்சிக்கு திமுக ஒரு விதத்தில் ஆதரவாக இருந்திருக்கோம். இல்லை, இவர் திமுக எதிர்த்து தாங்க வெளியே வர்றாரு. ஆமாம், அந்த டேப் கேட்குற ஒட்டு கேட்குற விஷயத்தில் வெளியே வர்றாரு. அதுக்கு பிறகு வழக்கு போடுறாங்க, உள்ளே போகிறாரு, வர்றாரு. அதற்கு பிறகு வந்து நடுநிலையாக சில விஷயங்கள் அதிமுக எதிராகவும் திமுக எதிராகவும் நடுநிலையாக ரெண்டு கட்சியுமே எதிர்ப்பு தான் பேசியிருந்தார். அப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி டிராஃபிக் ராமசாமி மாதிரியான ஒரு முகம் அவருக்கு வந்துச்சு. எல்லா கட்சியுமே எதிர்த்து பேசுகிறார், எந்த கட்சியில் தவறு நடந்தாலும் எதிர்த்து பேசுகிறாரு, இவர் நடுநிலையான ஆள், நிறைய விஷயங்கள் எங்கேருந்து கலெக்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரை இருந்துச்சு. ஆனால் அதை வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பிடிக்காத ஆட்களை வந்து இந்த மாதிரியான காலி பண்ணக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சுக்கிறத ஒரு வேறு மாதிரியான முகம்ங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிச்சு.
ஒரு முக்கியமான அரசியல் கட்சி, அதாவது டிஎம்கே கிடையாது, எதிரிலேருந்து ஒரு முக்கியமான அரசியல் கட்சி வந்துட்டு இவருக்கு ஃபண்டிங் பண்ணுறதாகவும் இவருக்கு வந்துட்டு வீடெல்லாம் எடுத்து கொடுத்து நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள் மிச்சத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதிமுகவுக்கு இவர் வேலை செய்கிறாரு, ஐடி விங் சைடில் சம்மந்தப்பட்ட வேலைகள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு. அதனால தான் சமீப காலமாக அதிமுகவை சப்போர்ட் பண்ணி அதிமுக ஒரு காலத்து எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்த்தவர், ஓபிஎஸ்ஐ கடுமையாக ஆதரித்தவர். இன்றைக்கி ஓபிஎஸ்ஐ கடுமையாக எதிர்க்கிறாரு, எடப்பாடியை கடுமையாக ஆதரிக்கிறாரு. அப்படிங்கும்போது இவர் நிலை ரொம்ப நாள் கிடையாது, இவருடைய ஜேர்னின்னா ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே தான் பார்த்துங்க. 4-5 வருஷத்துக்குள்ள இத்தனை நிலைப்பாடு. இப்போ அதிமுகவுக்கு ஐடி விங் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்து கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு மேலே வைக்கிறாங்க. அப்போ இவர் பேசக்கூடிய பேச்சுகள், சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா அதிமுக இவருக்கு ஏதோ ஃபண்ட் பண்ணுது, அதிமுக தான் இவரை வந்து ரன் பண்ண வைக்கிதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது ஏறக்குறைய அது உண்மையாக இருக்கிற பட்ச மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு சார், இவர் விஜய்க்கு வந்துட்டு ரகசியமாக அரசியல் பாடம் எடுப்பதாகவும் விஜய்க்கு வந்துட்டு பின்னாடி இருந்து என்னென்ன பண்ணணுங்கிறத அழகாக வழி நடத்துறது சவுக்கு சங்கர்ன்ற ஒரு பேச்சு இருக்குது. அது எப்படி உண்மையா? ஒன்றும் எத்தனை கதை தான் இருக்குது. விஜய்க்கு இவர் தான் அரசியல் சொல்லிக் கொடுக்குறாரு, உதயநிதிக்கு இவர் தான் அரசியலுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இவர் தான் வந்து அரசியல் சொல்லிக் கொடுக்குறாரு, விட்டா ஜோ பைடனுக்கு இவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு, ட்ரம்புக்கு இவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. யார் இவர்? இவருக்கு என்ன தெரியும்? ஒரு போலீஸில் வேலை பார்த்துருக்கிறாரு, ஒரு பத்திரிகை நண்பர்கள் 10 பேர் தெரியும், அதை வச்சுக்கிட்டு அரசியல் பேசுகிறாரு. ஆரம்ப காலத்தில் நடுநிலையாக பேசினார், சில சோர்சஸ்க்கு எடுத்து வச்சு கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பேசினார், அவ்வளோதான். இவர்கிட்ட கேட்டு தான் வந்து விஜய் அரசியல் பண்ணுறாருன்னா விஜயனுடைய அரசியல் அறிவு அவ்வளோதான், அரசியல் நிலைப்பாடு அவ்வளோதான். ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நேற்று சொன்னாங்க, இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகிற வழியில் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னும் போது பயன்படுத்துறதுக்கு பார்க்குறாங்களோ அவரை? இல்லை, அது செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணதை காட்டிலும் இந்த ஆக்சிடென்ட் விஷயம் தான் பெருசாக பேசப்படுது. அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா இவர் இந்த ஓரளவுக்கு யூடியூப்பில் பிரபலமானவராக இருக்கார், இவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது பெரிய இஷ்யூ ஆகும், செய்தியாகும், தலைப்பு செய்தியாகும். அப்படிங்கும்போது காவல்துறை ரொம்ப கவனமாக தான் இருப்பாங்க, அரசும் ரொம்ப கவனமாக தான் இருக்கும். இந்த ஆக்சிடென்ட் வந்து ஒரு யதார்த்தமாக நடந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்படி நடந்தால் பிரச்சனை வேறு மாதிரி ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது அவர் தேனியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தேனியிலேருந்து கோயம்புத்தூர் கொண்டு போயிருக்காங்க. மிட் நைட்டில் அரெஸ்ட் பண்ணி விடிய ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறப்ப அது கொஞ்சம் அவர் மனுஷன் தான், ஓடிட்டு போன டிரைவரும் ஒரு காவலராக இருப்பார், அவர் மனிதர் தான். ஒரு தூக்கு கலக்கத்தில் வண்டியை லேசாக கொஞ்சம் இதாகிடுச்சு, சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. பெருசாக அடியெல்லாம் கிடையாது, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தான். அது சவுக்கு சக்கருக்கு பெருசாக அடி இல்லை. உடனே இமீடியட்டாக இன்னொரு வண்டி வர சொல்லி ஃபஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு அவங்க கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க. இது யதார்த்தமாக நடைபெற்ற ஒரு விஷயம் தான் ஒழிய திட்டமிட்டு நடைபெற்ற விஷயம் தான் கிடையாது. இது அடுத்த கட்டமாக எப்படி சார் நகரும்? அது அடுத்து வழக்குகள் கோர்ட்டுக்கு போகும், நீதிபதிகள் என்ன முடிவு பண்ணுறாங்கிறத வச்சு தான் இவர் எத்தனை நாள் உள்ள இருக்கணும், இந்த கேஸ் அடுத்து எப்படி போகும் தெரியும். இப்போ இவரும் சைட்லேருந்தும் அட்வொகேட் டீம் வச்சிருப்பாரு, அது எல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறது இவரும் வாதிடுவார். இனி எல்லாமே சட்ட ரீதியான நடவடிக்கையாக தான் அடுத்து இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்குது சார், அதாவது நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம், ஆனால் பெண்களை இழிவாக பேசுகிற மாதிரியோ இல்லை பெண்கள் சார்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கினா அதோட அவங்களோட கெரியர் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் உதாரணம் பார்த்துருக்கோம். குறிப்பாக ஒரு கட்டத்தில் வந்துட்டு எஸ்வி சேகர் அவர்கள் கூட ஒரு பத்திரிகையாளரை பற்றி பேசும்போது அது அவர் எந்த அளவுக்கு பின்விளைவுகள் ஏற்படுச்சு நம்ம பார்த்தோம். இந்த ஒரு சம்பவம் இவரை எந்த அளவுக்கு பின்னுக்கு கொண்டு போகும்? இல்லை, இவருக்கு தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி போலீஸில் போய் கை வச்சிருக்காங்க. பெண் காவலர்கள் மீது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய உழைப்புலாம் இன்றைக்கி பெரிய உழைப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களாக இருக்கிறவங்க நீங்கள் பாராளம் நிற்கிறாங்க, அங்கே நிற்கிறாங்க, இங்கே நிற்கிறாங்க, கடுமையாக நேர காலம் இல்லாமல் உழைச்சிட்டு அவங்க 9 to 6 ஜாப் கிடையாது. அப்படிங்கும்போது அவங்களுடைய உழைப்பை அவங்களுடைய தியாகத்தை போய் ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசினது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த நீதிபதிகள் இந்த வழக்கை வந்து முடிக்க மாட்டாங்க. அது என்னென்ன உரிய அதிகபட்ச தண்டனை இருக்கோ அது சட்ட ரீதியாக நீதிபதிகள் கொடுப்பாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நீங்கள் ஏற்கனவே பெண்களை பற்றி பேசினா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு என்ன மாதிரினா குஷ்புக்கே நடந்திருக்கு. ஒரு பெண்ணாக இருந்து இன்னொரு பெண் குஷ்பு பேசுனதுக்கே பல வழக்குகள் போட்டு பல நீதிமன்றங்கள் கலைஞ்சு அதுக்கு பிறகு தான் அதை பற்றி பேசுகிறத விட்டாங்க. அப்படிங்கும்போது பெண்களை ஒரு தாழ்ந்து பேசக்கூடிய விஷயத்தை தமிழ்நாட்டில் யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. அதுவும் காவல்துறை இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசுகிறது யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. நீதிமன்றம் அதுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கும். நிச்சயமாக. ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு தகவல். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.